முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். IRGCக்கு ஐரோப்பா தீவிரவாத முத்திரை, ஈரானின் கடும் பதிலடி. நியாயமான ஒப்பந்தம் இன்னும் சாத்தியம், அராக்சி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். IRGCக்கு ஐரோப்பா முத்திரை, ஈரானின் கடும் பதிலடி. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எனப்படும் IRGCயை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவுக்கு ஈரான் கடுமையான பதிலடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஈரான் நாடாளுமன்றம் ஐரோப்பிய நாடுகளின் இராணுவங்களை பயங்கரவாத குழுக்களாக அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் பிராந்திய பதற்றத்தை குறைக்காது என்றும் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த எந்த வகையிலும் உதவாது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இன்று பிராந்திய நாடுகளே இந்த பகுதியின் செழிப்புக்கும் அமைதிக்கும் பொறுப்பேற்று செயல்பட்டு வருகின்றன. ஐரோப்பிய நாடுகள் இதில் எந்த பங்கும் வகிக்கவில்லை. அவர்கள் செய்யும் ஒரே விஷயமும் பதற்றத்தை தூண்டி தீயை மூட்டுவது மட்டுமே என்று ஈரான் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையில் ஜனவரி 29 அன்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையை அதிகாரப்பூர்வமாக பயங்கரவாத அமைப்பு என வகைப்படுத்த ஒப்புதல் அளித்தனர். ஈரானில் நடைபெறும் உள்நாட்டு கலவரங்களை காரணமாக காட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கல்லாஸ் இந்த முடிவை உறுதிப்படுத்தினார். அடக்குமுறைக்கு பதில் இல்லாமல் இருக்க முடியாது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். மேலும் தன் சொந்த மக்களில் ஆயிரக்கணக்கானவர்களை கொல்லும் எந்த ஆட்சியும் இறுதியில் தனது சொந்த அழிவை நோக்கிதான் செல்கிறது என்றும் அவர் கூறினார். ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இந்த முடிவை வரவேற்று இது நீண்ட காலமாக தாமதமான நடவடிக்கை என்று விவரித்தார். IRGCயை பயங்கரவாத அமைப்பாக அறிவிப்பது முழுமையாக நியாயமானது என்றும் தன் மக்களின் போராட்டங்களை ரத்தத்தில் மூழ்கடிக்கும் ஆட்சி என்பதே இதற்கான காரணம் என்றும் அவர் கூறினார். இதே நேரத்தில் காசாவில் 71,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ள இஸ்ரேலிய ஆட்சிக்கும் அப்பாவிகள், பார்வையாளர்கள் மற்றும் போராட்டக்காரர்களை கொன்ற அமெரிக்க ஆட்சிக்கும் இதுபோன்ற பயங்கரவாத முத்திரை ஏன் இல்லை என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. கஜா கல்லாஸ் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் அல்ல என்றும் அவை அரசியல் நோக்கத்துடன் முன்வைக்கப்படும் கூற்றுகளாகவே உள்ளன என்றும் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். காசா போரின் போது இஸ்ரேலுக்கு வெளிப்படையாக ஆதரவு வழங்கிய ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து வரும் இத்தகைய தீர்ப்புகளுக்கு நெறிமுறை நம்பகத்தன்மை இல்லை என்று சர்வதேச விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். நியாயமான ஒப்பந்தம் இன்னும் சாத்தியம், அராக்சி அறிவிப்பு. அமெரிக்காவை பேச்சுவார்த்தை தரப்பாக நம்புவதில் சிக்கல் இருந்தாலும் நியாயமான அணு ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். CNN-க்கு அளித்த நேர்காணலில் அமெரிக்க இராணுவ கப்பல்கள் மற்றும் தாக்குதல் படைகள் பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையிலும் வாஷிங்டனுடன் அணு ஒப்பந்தம் சாத்தியமே என்று அவர் கூறினார். அமெரிக்காவை நம்புவது கடினம் என்று அராக்சி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். ஆனால் பிராந்திய நட்பு நாடுகள் மற்றும் இடைத்தரகர்கள் மூலம் நடைபெறும் மறைமுக தொடர்புகள் பயனுள்ளதாக இருந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொடர்புகள் இரு தரப்புக்கும் இடையே பயனுள்ள கருத்து பரிமாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு உறுதியளிக்க மறுத்த அராக்சி நடைமுறை கட்டமைப்புகளை விட மைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஈரான் எங்களுடன் பேசுகிறது, தீவிரமாக பேசுகிறது என்று கூறி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் ஈரான் அணு விவகாரங்களில் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதால் பேச்சுகள் தடைகளை சந்தித்து வருகின்றன. சாத்தியமற்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டாம், அணு ஆயுதங்கள் இல்லாத நியாயமான மற்றும் சமமான ஒப்பந்தத்தை அடைவதற்கான வாய்ப்பை இழக்க வேண்டாம் என்று அராக்சி கூறினார். இத்தகைய ஒப்பந்தம் குறுகிய காலத்திலேயே கூட சாத்தியமாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அணு கட்டுப்பாடுகளுக்கு ஈடாக ஈரானின் மீது விதிக்கப்பட்ட முழுமையான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் அமைதியான அணு செறிவூட்டல் உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் ஈரான் தலைவர் அயதுல்லா சையத் அலி ஹமனி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் யாரையும் தாக்க விரும்பவில்லை, ஆனால் தாக்கப்பட்டால் ஈரான் மக்கள் உறுதியான பதிலளிப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்கா போரை தொடங்கினால் இம்முறை அது முழு பிராந்திய போராக மாறும் என்றும் அவர் எச்சரித்தார். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ராணுவ மோதலுக்கு ஈரான் தயாராக உள்ளது என்று அராக்சி கூறினார். ஆனால் அத்தகைய சூழல் அனைவருக்கும் பேரழிவாகும் என்றும் அவர் எச்சரித்தார். கடந்த ஆண்டு இஸ்ரேலிய ஆட்சியுடனான 12 நாள் போரிலிருந்து பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் அமெரிக்க தளங்கள் பிராந்தியம் முழுவதும் சட்டப்பூர்வமான இலக்குகளாக மாறும் என்றும் அவர் தெரிவித்தார். பதற்றத்தை தவிர்க்க கத்தார் மற்றும் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி தெஹ்ரானுக்கு சென்று பதற்றத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கிடையில் எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியானுடன் தொலைபேசியில் பேசி அமெரிக்கா ஈரான் உரையாடலை எளிதாக்கும் முயற்சிகளை மீண்டும் வலியுறுத்தினார். ஈரான் எந்த வகையிலும் போரை நாடவில்லை என்று பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தரக முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையிலேயே ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஞாயிற்றுக்கிழமை முதலே அங்கீகரிக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் அச்சுறுத்தலுக்கு நடுவே ஈரான் அமெரிக்கா அணுசக்தி பேச்சுவார்த்தை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கான கட்டமைப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன என்று ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி தெரிவித்துள்ளார். ஊடகங்களில் உருவாக்கப்படும் பிரச்சாரங்களும் அரசியல் அழுத்தங்களும் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளுக்கான அடிப்படை வடிவமைப்புகள் செயல்பட தொடங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக இருக்கும் அலி லாரிஜானி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஊடக போர் சூழல் இருந்தாலும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு
நடத்துவதற்கான கட்டமைப்பு ஏற்பாடுகள் முன்னேறி வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் அணு திட்டம் தொடர்பாக டெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் குறித்து அரசியல் மற்றும் ஊடக அழுத்தங்கள் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அவரது இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை அங்கீகரிக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிராப்சைட் நியூஸ் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு முக்கிய அமெரிக்க நட்பு நாட்டின் தலைமைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதலே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளனர். பிராந்திய பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையிலும் பெரிய போரை தவிர்க்க கடைசி நிமிட ராஜதந்திர முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையிலும் தாக்குதல்கள் எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம் என்று அந்த நட்பு நாட்டுக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. அரபு அரசுகளுக்கு ஆலோசனை வழங்கிய முன்னாள் உயர்மட்ட அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி ஒருவர் டிரம்ப் நிர்வாகத்துடன் மறைமுக தொடர்புகளை வைத்திருப்பவர் இந்த திட்டமிடப்பட்ட நடவடிக்கை ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை மட்டுமே குறிவைப்பதல்ல என்றும் தெரிவித்தார். இந்த தாக்குதல்களின் இறுதி நோக்கம் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே என்று அவர் கூறியுள்ளார். அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மட்டுமல்லாமல் ஈரானின் ராணுவ உள்கட்டமைப்பு மற்றும் முக்கிய அரசியல் அமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எனப்படும் IRGC-யை நேரடியாக குறிவைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் தலைமை மீது வெற்றிகரமான தாக்குதல் நடத்தப்பட்டால் நாட்டுக்குள் பெரும் போராட்டங்கள் வெடித்து இறுதியில் அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என்று டிரம்ப் நிர்வாகம் நம்புவதாகவும் அந்த ஆதாரம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இத்தகைய தாக்குதல்களை வலுவாக ஊக்குவித்து வருவதாகவும் ஈரானில் மேற்கத்திய நலன்களுக்கு இணங்கிய புதிய அரசாங்கத்தை அமைக்க இஸ்ரேல் உதவ முடியும் என்று டிரம்பிடம் உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. CNN வெளியிட்ட தகவலின்படி ஈரானின் அணு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களை தொடங்குவதை குறித்து டிரம்ப் தீவிரமாக பரிசீலித்து வருகிறார். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த வாரத்தில் நடைபெற்ற ராஜதந்திர முயற்சிகள் வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையிலான பதற்றங்களை குறைப்பதில் எந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஈரானிய அதிகாரிகள் அணுசக்தி திட்டம் குறித்த டிரம்பின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்து தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CNN தகவலின்படி பரிசீலனையில் உள்ள ராணுவ விருப்பங்களில் ஈரானின் அரசியல் தலைமையினர், பாதுகாப்பு அதிகாரிகள், அணு உள்கட்டமைப்பு மற்றும் அரசு நிறுவனங்களை குறிவைக்கும் வான்வழி தாக்குதல்கள் அடங்கும். ஈரானின் தொடர்ச்சியான சமரச மறுப்புக்கு நேரடி பதிலடியாக இத்தகைய நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படுகின்றன. டிரம்ப் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றாலும் பிராந்தியத்தில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க தாக்குதல் குழுக்கள் கிடைக்கக்கூடிய ராணுவ விருப்பங்களை விரிவாக்கியுள்ளதாகவும் இது நிர்வாகத்திற்குள் நடைபெறும் விவாதங்களை பாதித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிரம்பின் சமீபத்திய ஈரான் எதிர்ப்பு அச்சுறுத்தல்களுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே கணிசமான நேரடி தொடர்புகள் இல்லை என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தொடர்பில்லாமை அமெரிக்கா ஈரான் உறவுகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. அமெரிக்க தாக்குதல் பிராந்திய போராக மாறும், ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் தலைமை வாஷிங்டனில் இருந்து வரும் போர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தன்னம்பிக்கையையும் தடுப்பு திறனையும் வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி டெஹ்ரானுக்கு எதிராக போரை தொடங்குவதற்கு அமெரிக்காவை கடுமையாக எச்சரித்துள்ளார். அத்தகைய போர் ஈரானுடன் மட்டுமல்லாமல் முழு பிராந்தியத்தையும் உள்ளடக்கிய பெரிய பிராந்திய போராக விரிவடையும் என்று அவர் எச்சரித்தார். பொதுமக்களிடம் உரையாற்றிய கமேனி ஈரான் போரை நாடவில்லை, எந்த நாட்டையும் தாக்கும் நோக்கம் எங்களுக்கில்லை என்று கூறினார். ஆனால் ஈரான் மக்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு நடத்தப்பட்டால் ஈரான் மக்கள் உறுதியான மற்றும் கடுமையான பதிலடி கொடுப்பார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். ஈரானுக்கு எதிரான போர் பேச்சும் இராணுவ திரட்டலும் புதிதல்ல என்றும் இதற்கு முன்பும் நாடு இதே போன்ற அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான மோதலை எளிமையாக விளக்கிய கமேனி வாஷிங்டன் ஈரானை விழுங்க விரும்புகிறது, ஆனால் வீரமிக்க ஈரான் மக்களும் இஸ்லாமிய குடியரசும் அதை உறுதியாக தடுத்து நிற்கின்றன என்று தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தொடர் அச்சுறுத்தல்களுக்கும் அனைத்து விருப்பங்களும் மேசையில் உள்ளன என்ற கூற்றுகளுக்கும் பிராந்தியத்தில் போர்க்கப்பல்களை அனுப்புவது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கும் பதிலளித்த கமேனி இத்தகைய செயல்கள் ஈரானியர்களை பயமுறுத்தாது என்று கூறினார். மக்கள் இந்த அச்சுறுத்தல்களை கண்டு பயப்படுவதில்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். நாட்டில் சமீபத்தில் நடந்த ஆயுத கலவரங்களை திட்டமிட்ட இராணுவ சதி போன்றவை என்று அவர் விவரித்தார். ஆயுதம் ஏந்திய கலகக்காரர்கள் போலீஸ் நிலையங்கள், அரசு கட்டிடங்கள், IRGC வசதிகள், வங்கிகள் மற்றும் மசூதிகளை தாக்கியதாகவும் குர்ஆன் நகல்களை எரித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் ஈரான் ஆயுதப்படைகளின் துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அஹ்மத் வஹீதி எதிரியின் அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையான கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டில் உள்ளன என்று தெரிவித்தார். ஜூன் 2025 நடந்த கடைசி தாக்குதலுக்கு முன்பிருந்த நிலையை விட இப்போது ஈரானின் இராணுவ தயார் நிலை பல மடங்கு அதிகமாக உள்ளது என்று அவர் கூறினார். பிராந்தியத்தில் வெளிநாட்டு கடற்படை படைகளின் இருப்பு புதிதல்ல என்றும் இது உளவியல் போர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி மட்டுமே என்றும் வஹீதி தெரிவித்தார். இதனால் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கை திசை திருப்பப்படக்கூடாது என்றும் ஊடகங்களில் பரப்பப்படும் கதைகளை உணர்ந்து கொண்டு மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கருத்துக்கள் அமெரிக்க இராணுவ உயர் அதிகாரிகள்
அதிகாரிகள் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு முக்கிய நட்பு நாட்டின் தலைமைக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஞாயிற்றுக்கிழமை முதலே ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை அங்கீகரிக்கலாம் என்று எச்சரித்துள்ளதாக வரும் அறிக்கைகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ளன. இவை வாஷிங்டன் மற்றும் டெஹ்ரான் இடையிலான பதற்றம் எவ்வளவு உயர்ந்துள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றன. டிராப் சைட் நியூஸ் டிசம்பர் 31 அன்று வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்கா முடிவெடுத்தால் பிப்ரவரி தொடக்கத்தில் தாக்குதல்கள் தொடங்கலாம் என்று அந்த நட்பு நாடுகளிடம் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை தாண்டி இராணுவ தளங்கள், IRGC அமைப்புகள் மற்றும் உயர்மட்ட தலைமையை சீர்குலைக்கும் பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தலைமையை பலவீனப்படுத்தினால் உள்நாட்டில் பெரும் போராட்டங்களை தூண்டி அரசு மாற்றத்தை விரைவுபடுத்த முடியும் என்று அமெரிக்க போர் திட்டமிடுபவர்கள் நம்புவதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த உத்தியை ஊக்குவித்து வருவதாகவும் மேற்கத்திய நலன்களுடன் இணங்கிய புதிய அரசை உருவாக்க உதவ முடியும் என்றும் டிரம்பிடம் உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.